இங்க இந்த பகாசூரன்றவன் அந்த ஊர் கோவில்ல போடுற மொத்த சாப்பாட்டையும் ஒருத்தனே உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். சோ இதனால அங்க சாப்பிட வந்த மத்த நபர்களுக்கு சாப்பாடு பத்தாம போயிடுது. இப்ப இங்க இதுக்கு மேல சாப்பாடு தரமாட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டவன் அங்கிருந்து கிளம்பி அவன் வீட்டுக்கு போய் அவன் அம்மாட்ட பசிக்குது சாப்பாடு இருந்தா போடுமான்னு கேக்குறான். அவங்களும் சாப்பாடு எடுத்துட்டு வந்து குடுக்குறாங்க. அப்ப அந்த பக்கமா வந்த ஒருத்தன் உங்க பையன் அங்க இருந்த மொத்த சொதி முழுங்கிட்டு இங்கேயும் வந்துட்டானா கொட்டிக்கன்ட்டு கிண்டல் பண்றான். பகாசுரோட அம்மாவும் ஏன்டா என் புள்ள சாப்பிடறதுல உனக்கு எங்கடா நோக்குது சொல்லிட்டு திட்டி விட்டுறாங்க. சோ அடுத்த நாள் இவன் பசிக்குதுன்னு சாப்பாடு உட்கார்றான். அப்ப அவன் அம்மாவும் சாப்பாடு வைக்கிறாங்க. இவனும் அவன் அம்மாட்ட சாப்பிட்டே பேசிட்டு இருக்கான். அப்ப அவன் அம்மா எதிர்பார்த்த விதமா உட்கார்ந்தபடியே இறந்து போயிடுறாங்க. அவங்கள நல்லபடியா அடக்கம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து சாப்பாடு ஏதாச்சும் இருக்கான்னு தேடி பார்க்கறான். பார்த்தா வீட்டுல தண்ணியை தவிர எதுவுமே இல்ல. இவன் பசி தாங்கிக்க முடியாம ஒவ்வொருத்தங்க வீட்டுக்கா போய் பசிக்குது சாப்பாடு இருந்தா தாங்கன்னு கேக்குறான். ஆனா எல்லாருமே உனக்கு சாப்பாடு கொடுத்துட்டு நாங்க சாப்பிட தெருவுக்கு போறதாடான்னு சங்கடப்படுத்தி அமுச்சு விடுறாங்க. என்ன பண்றது தெரியாம அவன் அம்மா சம்மதிக்கே போய் ஏமா என்ன தனியா விட்டுட்டு போன எனக்கு பசிக்குதுமான்னு அழுதுகிட்டு இருக்கான். அப்ப பக்கத்துல அந்த ஊரோட ஜமீன்தார் இறந்து போயிருப்பாரு. அவரோட பசங்க அவருக்காக படையல் கொண்டு வந்து வச்சிருப்பாங்க. சோ இத தூரத்துல இருந்து பார்த்த பகாசூரன் ஜமீன் ஃபேமிலி அந்த பக்கம் போனதும் அங்க போயிட்டு அந்த படையல் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடறான். அப்ப திரும்பி வந்த ஜமீனோட பையன் என் அப்பனுக்கு வச்ச சோத்தையாட எடுத்து சாப்பிடுற சொல்லிட்டு கல் எடுத்து அடிக்கிறான். கல்லு தலையில பட்டதுல பகாசூரன் அங்கேயே இறந்து போயிடுறான்.